Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video, நம்ம trading technical mastery full courseல 8வது எபிசோட் இந்தியன் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த செக்மெண்ட் இந்தியாவில் எப்படி ரன் ஆகுதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் பார்த்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இது என்ன பர்பஸ்க்காக ரன் ஆகுது, எந்தெந்த டைப்பில் டெரிவேட்டிவ்ஸ் வந்து இந்தியாவில் ட்ரேட் ஆகுது, இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டிங் அத்தாரிட்டிஸ் யார் யார், அந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸோட டைப் என்ன, ஸோ அதுக்கான ரூல்ஸ். ஸோ இது வந்து பேசிக் F&O பண்ணக்கூடியவங்க டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இதில் இருக்க விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அல்லது சொன்ன விஷயங்கள் இப்படி எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்தியன் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் பார்த்தினா ஒரு இன்ட்ரோடக்ஷனுங்க. அதாவது டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இது நார்மல் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் மாதிரி இல்லை. அதாவது ஒரு ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் அது வந்து ஒரு மெட்டலாக இருக்கலாம், அதாவது ஒரு கமாடிட்டியாக இருக்கலாம், கரன்சியாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், அல்லது ஒரு இண்டெக்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நார்மலாக பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி இல்லாமல் அந்த பர்டிகுலர் அசட், அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்டை நான் அசட் அப்படின்னு சொல்கிறேன். அந்த அசட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அந்த வேல்யூவில் இருந்து ப்ரைஸ் மேலே போகுமா அல்லது அடுத்து கீழே போகுமா அப்படின்றத ரெண்டு விதமாக பிரித்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுற மெத்தடு தான் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஸ்கிரிப்ட்லேயுமே இருக்குதுங்க. கமாடிட்டியில் இருக்குது, கரன்சிஸில் இருக்குது, ஸ்டாக்ஸில் இருக்குது, இண்டெக்ஸில் இருக்குது, டெப்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லா விஷயத்துலையுமே இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்றது இந்தியாவில் இருக்குதுங்க. இதை ரெகுலேட் பண்ணியிருக்கிறவங்க செபி. இந்த எல்லா விஷயங்கள்லேயுமே அந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் ஒர்க் ஆகிறதுனால நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய NSE, BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் MCX, NCDX, இந்த மாதிரி IEX, MSCX அந்த 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 மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அவங்களுடைய ட்ரேடிங்கில் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கும் இன்க்ளூட் பண்ணி ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. பர்பஸஸ் ஆஃப் த இந்தியன் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஹெட்ஜிங் அப்படின்றது ஒரு பொருளோட ஸ்டாக் ஹோல்டராக இருக்கிறாரு. அவர் இங்கே நமக்கு ஸ்பாட் மார்க்கெட்டில் செல் பண்ணும்போது ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால அவருக்கு லாஸ் வரலாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆன்லைன் மார்க்கெட்டில் போய் ஆப்போசிட் பொசிஷன்ஸ் எடுத்து அதில் வரக்கூடிய லாஸை அவர் வந்து ஈக்குவல் பண்ணிப்பார். அதுதான் ஹெட்ஜிங். ஸ்பெகுலேஷன் அப்படின்றது சிம்பிள், ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூமெண்ட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணுற கம்ப்ளீட் நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த ப்ரைஸோட வேல்யூ ஏறுமா இறங்குமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லிவரேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி டெரிவேட்டிவ்ஸில் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்க் மூலிமா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றதும் ஹையாக இருக்கும், அவங்களுக்கு லாஸ் ஆகக்கூடிய ரிஸ்க் அப்படின்றதும் ஹையாக இருக்கும். ஸோ அது ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் டிஸ்கவரி, விலை நிர்ணயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அசட் அது எதுவாக இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் அசட்டுக்கான சப்ளை டிமாண்டை பொறுத்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூன்றது ஏறும் இறங்கும். ஸோ அந்த ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கும் இந்த மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லிக்விடிட்டி அப்படிங்கும்போது ட்ரேடர்ஸ் ஆன்லைனில் அல்லது செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். லிக்விடிட்டி அப்படின்றதுக்கு ஒரு ஜென்ரல் டேர்ம் எப்படின்னா அந்த இடத்துல ஆர்டர்ஸ் க்ரியேட் ஆகிறதுனால நிறையா ட்ரேடர்ஸ், அதாவது ஹெட்ஜிங் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷனுக்காக இன்வெஸ்டர்ஸாக உள்ளே வர்றவங்க, அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் நிறைய பேர் புழங்கிறதுனால மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கான லிக்விடிட்டின்றது ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஆர்பிட்ரேஜ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் மார்க்கெட், ரெண்டு மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் போடுற ஒரு மெத்தடுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஃப்யூச்சரில் தனித்தனியாக வீடியோஸ் போடுறேன், சிம்பிளாக குழம்பிக்க வேண்டாம். பர்பஸஸ் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் அவர் ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்வெஸ்ட் பண்ணுறதையே தொழிலாக வச்சுருக்கவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த ஸ்பெகுலேஷன்ஸை யூஸ் பண்ணி ரிஸ்க் எடுத்து அவர் வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பார். ஸோ இதுதான் பர்பஸஸ். அடுத்தது டெரிவேட்டிவ்ஸோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸோட டைப்ஸ் அப்படின்றது ரெண்டு டைப்புங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துருவோம். ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது சிம்பிள், ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கை வச்சு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக் அப்படின்றது ஒரு ப்ரைஸில், இப்போ எக்ஸாம்பிள் A அப்படின்ற ஸ்டாக் ஒரு 500 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் அதில் போய் பை பண்ணுறேன் அப்படின்னா
நான் அந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, அந்த ஏ அப்படின்ற அந்த ரூ. 500 எனக்கு விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அக்ரிமெண்ட் கொடுக்குற மாதிரி. எப்படின்னா, எப்பா இது வந்து நான் இந்த இடத்துல வாங்கிட்டேன்ப்பா, இது அடுத்து லாஸ் ஆனாலும் நஷ்டமானாலும் நான் வந்து உன்ட்ட விற்றுருவேன், எக்ஸ்பைரி டே அன்றைக்கி வந்து நான் தந்துடுவேன், வேறவங்களுக்கு விற்றுட்டு போயிடுவேன் அப்படின்ற அந்த ஆப்ளிகேஷன் அப்படின்றது ஃபியூச்சர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் ஃபியூச்சர்ஸ். அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, இது கொஞ்சம் குழப்பம். என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிள் நிஃப்டி வச்சுக்கோங்க, அதை எதையும் சொல்லணும். ஸோ நிஃப்டி 20,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 இருக்கிறது அடுத்தது 19,000 போகுமா 21,000 போகுமா? ஸோ அப்போ அந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே எனக்கு ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அல்லது லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வருதுங்கிறது தெரிஞ்சு உள்ளே போகிறது ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அடுத்தது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் 2 டைப் இருக்குதுங்க, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ இந்த கால் ஆப்ஷன் அப்படின்றது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து பை அந்த மேலே போகிற வேல்யூவை டிசைட் பண்ணுறது கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல் சைடு டைரெக்ஷன், பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து செல் சைடு அந்த வேல்யூவை வந்து ரைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன். இது கம்ப்ளீட்டாக யூரோப்பியன் மாடலை யூஸ் பண்ணி தான் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறாங்க. அதனால் சிம்பிளாக சிஇபின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்லேருந்து ஒரு விஷயம் மாறுபடுது. என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்பைரி டே அப்படின்ற ஒரு டேட்டுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஆப்ஷன்ஸில் என்ன பண்ணுறோன்னா டோக்கன் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். இந்த ஃபியூச்சர்ஸில் கம்ப்ளீட் வேல்யூ கொடுத்து வாங்கிடுறோம். அதனால தான் இது வந்து ஒரு அக்ரிமெண்ட். அது எங்கே போனாலும் சரிப்பா நான் வந்து வாங்கிக்கிறேன், அல்லது எங்கே போனாலும் சரி நான் வித்துட்றேன், செல்லோ பையோ அது ஏதோ ஒன்று நடந்துடும். பட் ஆப்ஷன்ஸில் அப்படி கிடையாது. எப்போ இந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுக்குறேன், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அப்போது நான் உன்ட்ட அப்போ வந்து பேரம் பேசுகிறதுக்கு என்கிட்ட இப்போவே கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட்டு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து நம்ம வந்து அட்வான்ஸாக அதோட ஆர்டர்ஸை புக் பண்ணி வச்சுக்கிற மாதிரியான விஷயம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ இதை பற்றி சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. ஃபுல் வீடியோ ஆப்ஷன்ஸ்க்கான கோர்ஸ் அப்படின்றது நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போடுறேன். அது இன்னும் இன்டெப்த்தாக நம்ம ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். ரொம்ப குழம்பிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. ஃப்யூச்சர்ஸ் அப்படின்றது அட்வான்ஸாக பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கிற மாதிரி. அது லாஸ் ஆனாலும் சரி நஷ்டமானாலும் சரி நம்ம தான் பொறுப்பு. ஆனால் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எப்போ எதிர்காலத்தில் இந்த வேல்யூ இவ்வளோக்கு மேலே போச்சுன்னா ப்ராஃபிட்டை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், இல்லை அப்படின்னா கொடுக்குற பணத்தை வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆப்ஷன்ஸ். அது சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது இப்போ இருக்கிற வேல்யூவுக்கு அந்த டேட்டுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன், இந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்து சேல் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி. ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நடக்காது, சேல் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி. ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது சரிங்க அந்த காலத்தில் அடுத்த காலத்தில் வேல்யூ ஏறுது அப்படின்னா நான் வந்து இதை வாங்கிக்கிறேன், அல்லது இது குறையுது அப்படின்னா எனக்கு வித்துரு. ஸோ அது பை செல், அதுக்கு வந்து அது ரெண்டுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ஒரு ஃப்ளாட் எனக்கு வந்து இப்போது 1,00,000 ரூபாயில் இருக்குது, அடுத்து 10,00,000 ரூபாய்க்கு போகும். நான் அந்த 10,00,000 ரூபாய் வேல்யூ வரைக்கும் இந்த ஒரு 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவர்கிட்ட விற்கிறவர்கிட்ட நான் வந்து ஒரு டீல் பேசுகிற மாதிரி. அப்போது ஃப்யூச்சர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பொருளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது எங்கே போனாலும் சரி, அது பை சைட் போனாலும் அந்த பை டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் விற்றுக்கலாம், ப்ராஃபிட். அதாவது இந்த எக்ஸ்பைரி டேக்குள்ளே. அல்ல செல் சைடு போயிருக்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸோட வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நிஃப்டி 20,000 19,000 போகும்பா இந்தா வச்சுக்க பணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறீங்கன்னா 19,000 போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இந்த எக்ஸ்பைரி டே, அவ்வளோதான், சிம்பிள். பட் என்னென்னா ஆப்ஷன்ஸில் அந்த ஃபுல் மணி கொடுக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து அந்த டைரெக்ஷனை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். அடுத்தது இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரெகுலேட்டிங் பாடி யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் நார்மலாக ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க செபி தாங்க. ஸோ செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க கம்ப்ளீட்டாக எல்லா ட்ரேடிங்கையும் ரூல் பண்ணுற மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கும் கம்ப்ளீட்டாக ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. எஸ் பர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956. இவங்க தான் மற்ற அந்த என்எஸ்சி பிஎஸ்சிக்கெல்லாம் கான்ட்ராக்ட்ஸுக்கான அப்ரூவல் கொடுக்குற ஒரு கம்ப்ளீட் பொறுப்பு செபிக்கு இருக்குது. ஸோ ட்ரேடிங்கை கம்ப்ளீட்டாக ஃபேராக ட்ரான்ஸ்பரன்சியாக நடக்கிறதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க் இவங்க ஃப்ரேம் பண்ணி ரன் பண்ணுறாங்க. அண்ட் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டெபிலிட்டி, அதாவது இந்தியாவோட பண மதிப்பை நிர்ணயம் பண்ணக்கூடிய வேலை வந்து ஆர்பிஐ டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் செய்வாங்க. அண்ட் என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களுடைய ட்ரேடிங் அந்த விஷயத்தை வந்து பார்க்குறவங்க என்எஸ்சி பிஎஸ்சி. ஸோ இதில் செபி ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ணுறாங்க, ஆர்பிஐ கரன்சி செக்மெண்ட் பார்க்குறாங்க. என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இண்டெக்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரேடிங்கில் பார்க்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ். அண்ட் இவங்க தான் இந்தியாவில் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், அதாவது ஸ்டாக்ஸ் அல்லது இண்டெக்ஸ் ரெண்டையுமே வச்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ரெண்டு வகையில் ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு இண்டெக்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அடுத்தது கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ், நார்மலாக பார்க்கக்கூடிய கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அண்டு டைமண்ட், பிளாட்டினம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் கரன்சி டெரிவேட்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜேபிஒய் ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர் இந்த மாதிரி ஐஎன்ஆர் கூட ரிலேட் ஆகக்கூடிய எல்லா ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸுமே இந்தியாவில் ட்ரேட் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய்க்கான டெரிவேட்டிவ்ஸும் நீங்கள் வந்து எம்எஸ்சிஐ மூலியமாக நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுங்க. இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது கவர்மெண்ட்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அல்லது டெப்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள், அந்த பாண்டு இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த செக்யூரிட்டிஸும் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கில் வந்து இது பண்ண முடியும். அண்ட் இதில் சிம்பிள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு ரூல் இருக்குது, அதாவது டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கில் இவ்வளோ லாட் சைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சிம்பிள் நம்ம நார்மல் ட்ரேடிங்கில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே லாட் சைஸில் தான் கிடைக்கும், சிங்கிள் குவான்டிட்டியாக கிடைக்காது. அதுக்கு தகுந்த மார்க்கெட்டுக்கான மார்ஜின்ஸ் அப்படின்றது வேணும். அண்டு ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்றது நார்மல் எக்ஸ்சேஞ்சஸோட ட்ரேடிங் ஹவர்ஸில் இந்த ட்ரேடிங் அப்படின்றது இந்தியாவில் ரன் ஆகும். ஸோ இதுதான் F&O பற்றி நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். F&O அப்படின்ற விஷயம் ஒரு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காகவும் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பர்பஸ்க்காகவும் ரன் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இதில் ரெண்டு விதமான கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது அட்வான்ஸாக அந்த பொருளோட எதிர்கால விலையை தீர்மானித்து அல்லது இப்போ இருக்கிறதுலேருந்து எவ்வளோ ஏறினாலும் சரி அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டுறது. ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எப்போ எதிர்காலத்தில் இந்த வேல்யூவுக்கு மேலே போச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன் அல்லது இந்த வேல்யூ கீழே போச்சுன்னா நான் வாங்கிக்கிறேன், இப்போதைக்கு அட்வான்ஸ் பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணுறது தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ இதில் ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரி நிறையா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ட்ரேட் ஆகுது. ஸோ F&O பற்றின இன்ட்ரோடக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா வீடியோஸ் ஒன்ஸ் அகைன் பாருங்கள், இல்லை இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு புரியலை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நல்லபடியாக ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக நீங்கள் ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணலாம். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாண்ட் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறோம். டெப்ட், அதாவது டெப்ட் பாண்ட் ரெண்டுமே ஒன்று தான், கடனுங்க, அது அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.